குழந்தைகள், பெரியோர்கள், நாம் அனைவரும் இன்று ஆலயத்திலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒரே குடும்பமாக இது ஒரு உறவின் சங்கமம், புனிதத்தின் ஊற்று, வாழ்வின் அச்சாணி, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அன்னைவரையாளின் அரவணைப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடனிருப்பும் தூய் ஆவியாரின் வழிநடத்தலும் என்றும் நம்மோடு இருப்பதாக. ஆகவே நாம் இந்த வாழ்வுதல் திருப்பலியில் முழுமையாக பங்கேற்க நம்மை நாம் சுய ஆய்வு, சுய சுத்திகரிப்பு செய்து இந்த திருப்பலியில் நாம் இணைந்து கொள்வோம். எல்லாருடைய இறைவனிடமும் எல்லாருடைய இறைவன் நம் மீது இருக்கும் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவருக்கும் இறை வாழ்வு அளித்தருள்வாராக. ஆமென். Yeah.
அன்பே உருவான இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திரு சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதியினர் எங்களுக்கு உமோடு தூயாவின் ஒன்றிப்பீர்களால் என்றென்றும் வாழ்வீர். ஆட்சி செய்கின்றவர் வழியா உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகத்தில் இந்த மெசியாவின் துன்பத்தை தன் துன்புறும் ஊழியன் என்ற ஒரு வழியாக ஏசாயா முன்னுரைக்கின்றார். இந்த துன்புறும் ஊழியன் இயேசுவின் முன்னோட்டம் என்று நாம் சொல்கிறோம். மெசியாவும் துன்பம் செய்தே இருக்கும் என்றும் ஆண்டவர் மேல் அவரின் நம்பிக்கையை பற்றியும் தன் மக்களுக்கு எடுத்துரைப்பதை விளங்கும் நிறைவாக்கினர் எசாயாவின் வாசகத்திற்கு செவிமேற்போம். தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் குவித்தேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைவார்த்தைகள் 5 முதல் 9 முடிய. ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையை ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காலை உழிவோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகி என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நான் இருவரும் எதிரெதிர் திசையை நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Yeah.
பயன் அற்றது. தீமைக்கு பதில் நன்மை செய்து அன்பினால் இறை அரசை இவ்வுலகில் வரச் செய்தது. செய்ய செயலில் விளங்கும் விசுவாசம் அவசியம். செயல்களின்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என்ற கேள்விக்கு பதில் தேட இவ்வாசகத்துடன் கவனமுடன் செல்லும். இரண்டாம் வாசகம். நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாய் இருக்கும். திருத்துதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வசனங்கள் 14 முதல் 18 முடிய. திருத்துதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வசனங்கள் 14 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் ஒருவர் அவர்களை பார்த்து நலனில் சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? அதே போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாய் இருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானும் என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நானும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன்படியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மாற்கு நற்செய்தி அதிகாரம் 8 இறை வசனங்கள் 27 35 முடிய. காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார்.
மாநில மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல்கள் அறிஞர்கள் ஆகியோரால் உதவி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாளுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதனுக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னால் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னால் தொடர்ந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நம்முடைய மனிதனை சிந்தனைக்காக சிறப்பாக இந்த 2வது பகுதி, நற்செய்தியினுடைய 2ஆம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இயேசுடைய பாடுகளை பற்றி ஒரு சிலவற்றை சிந்திக்கவும், நாமும் இயேசுவின் பாடுகளிலே பங்கு கொள்கின்ற போது இயேசுடைய உயிரிலும் மகிமையிலும் பங்கு கொள்ள முடியும் என்பதனை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அது ஒரு திருச்சிலுவை ஆலயம். நேற்றைய தினம் திருச்சிலுவை மகிமைப்படுத்தப்பட்ட விழாவினை தாய் திருவையானது கொண்டாடியது. அந்த திருச்சிலுவை ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், அங்கே நிறைய சிலுவைகள் இருக்கும். அந்த சிலுவைகளை எடுத்துக்கொண்டு அந்த ஆலயத்தை சுற்றி 3 முறை என்ன துன்பம் இருக்கின்றோ அது விலக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அந்த ஆலயத்தை சுற்றி வருகின்ற போது அந்த துன்பம் நீங்கிவிடும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. அவர் நிறைய பேர் அப்படி சிலுவை தூக்கி கொண்டு போய் அதன் காரணமாக அவர்கள் வேண்டியதையும் பெற்றுக் கொண்டார்கள். அவர்களுடைய துன்பமும் நீங்கியது. இப்படி இருக்க ஒரு நாள் மாலை வேளையில பங்கு தந்தை ஆலயத்தை செலுத்து விட்டு வெளியே வருகின்றார். பார்க்கின்ற போது ஒரு அம்மா கோயிலை சுத்தி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவரு பார்க்கிறாங்க, ஆனா அவங்க கையில சிலுவை இல்லை. இந்த சிலுவை ஒருவேளை உங்களுக்கு தெரியலையோ அப்படின்ட்டு அந்த ஃபாதர் அந்த அம்மா கூப்பிட்டு, அம்மா இங்க இருக்கக்கூடிய எது தெரியுமா, பக்தி முயற்சியில இதை சிறப்பா இவங்க பின்பற்றக்கூடிய ஒன்று. அவங்க அதாவது இருக்கக்கூடிய சிலுவையை தூக்கி கொண்டு நீங்க வளம் வருகின்ற போது 3 முறை வருகின்ற போது அந்த துன்பம் நீங்கிவிடும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஐதீகம். இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கின்ற போது அந்த அம்மா தன்னுடைய முந்தானையில முடிச்சிருந்த ஒரு போலியோ அட்டாக்கினாலான குழந்தையை காட்டி, சாமி இதுதான் என்னுடைய சிலுவை, நான் இதை சுமந்து கொண்டு செல்கிறேன் என்று சொன்னாங்க. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொருடைய வாழ்விலும் சிலுவைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். சிலுவைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை. சிலுவைகள் இல்லாமல் சிம்மாசனம் இல்லை. Without good Friday there is no Easter Sunday என்று அழகாக ஃபுல்டன் ஜேசின் சொல்றார். பெரிய வெள்ளி இருந்ததனால் தான் உயிர்ப்பு ஞாயிறு இருக்கிறது. அதுபோல வாழ்வினுடைய பாடுகளும் துன்பங்களும் நமக்கு இருக்கத்தான் செய்யும். அந்த துன்பங்களையும் பாடுகளையும் நாம் இயேசுவோடு இணைந்து ஏற்றுக்கொள்கின்ற போது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், அதை எனக்காக இழப்பவர் காத்துக் கொள்வார் என்று மிக அழகாக அந்த நற்செய்தியினுடைய இறுதி பகுதி முடிகிறது. நம்முடைய வாழ்விலும் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பல்வேறு சிலுவைகள் இருக்கலாம்.
ஒரு சில சமயத்துல கணவனுக்கு மனைவி சிலுவையாக இருக்கலாம், மனைவிக்கு கணவன் சிலுவையாக இருக்கலாம், குழந்தைகள் பெற்றோருக்கு சிலுவையாக இருக்கலாம், பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சிலுவையாக இருக்கலாம், ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் சிலுவையாக இருக்கலாம். ஒரு சில சமயத்தில் மாணவர்கள் மிகப்பெரிய சிலுவையாக ஆசிரியர்கள் செலுத்தும். இப்படியாக பல்வேறு சிலுவைகள் அன்றாட வாழ்வில். ஒரு சில சமயத்துல பங்குசாமியார் பங்கு மக்களுக்கு சிலுவையா இருக்கலாம், இல்லைன்னா பங்கு மக்கள் பங்குசாமியாருக்கு சிலுவையா இருக்கலாம். இப்படி பல்வேறு சிலுவைகள், இந்த மாதிரி சிலுவைகளை சுமந்து கொண்டு அன்றாட வாழ்வின் துன்பங்களை சுமந்து கொண்டு நாம் செல்கின்ற போதுதான் இறைவனுடைய மீட்பை அடைய முடியும். இயேசு தன்னுடைய துன்பத்தை பற்றி சொல்கின்ற போது இன்றைய முதல் வாசகம் அந்த துன்புறும் ஊழியரை பற்றிய 3வது கவிதை இது. ஏசாயாவின் புத்தகத்துல நாம் பார்த்தோம் என்றால் 4 துன்புறும் ஊழியரை பற்றிய பாடல்கள் இருக்கும். 42ஆம் அதிகாரத்துல தொடங்கி 4 துன்புறும் ஊழியரில் இது 3வது கவிதையாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஏசாயா 42:1-4, அதே போலவே ஏசாயா 49:1-6. இந்த 2 அதே போலவே பெரிய வெள்ளிக்கிழமை என்று நாம் வாசிப்போம். ஏசாயா 52:13 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரை. அப்போ இன்று நாம் வாசிப்போம். இந்த 4மே இயேசு துன்புறும் ஊழியரை பற்றி ஏசாயா கூறுகின்ற கவிதை. இந்த 4மே இயேசுடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்க முடியும். அப்ப நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 42ஆம் அதிகாரம், 49ஆம் அதிகாரம், அப்புறம் இன்று வாசிக்கப்பட்ட 50ஆம் அதிகாரம், அப்புறம் 52ஆம் அதிகாரம். இது எல்லாமே இயேசு ஒரு துன்புறும் ஊழியனாக மக்களுடைய பாவங்களை போக்குவதற்காக தன்னையே பணியாற்றுகின்றவராக இருக்கின்றதை நாம் காண முடியும். அதே போலவே மிக அழகாக யோவான் நற்செய்தியிலே 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இயேசு சொல்வார், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாருடைய அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். வாழ்விலே அந்த கோதுமை மணி அந்த துன்பங்களை பருகின்ற போதுதான் அது இன்னும் சிறப்பாகிறது. அதனால்தான் புது கவிதையில் ஒருவர் சொல்வார், உடைபடாத கற்கள் என்னவாக முடியாது, சிலையாக சிற்பமாக முடியாது. அந்த உடைபடுகின்ற போது அதுக்கு துன்பம் வேதனை இருக்கத்தான் செய்யும். அதுபோலதான் நம்முடைய வாழ்வில் பிரியமானது, நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய துன்பங்கள் அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டுதான் இயேசுனுடைய அந்த மீட்பை அடைய முடியும். ஒவ்வொருவருக்கும் பல்வேறு விதமான சிலுவைகள் இருக்கிறார். ஆகவே அந்த சிலுவைகளை தூக்கி கொண்டு நாம் செல்ல வேண்டும். விசுவாச வாழ்விலே உறுதியாக இருக்க வேண்டும். இன்றைய 2ஆம் வாசகம் மிக அழகாக சொல்கின்றார். யாக்கோபு இதை பார்க்கிறோம். யாக்கோபு திருத்தூதர் யாக்கோபு அவர்கள் மிக அழகாக சொல்வார், நீங்கள் உங்களுடைய வாழ்விலே உங்களுடைய நம்பிக்கையும் அதே போலவே வாழ்வும் இணைந்து செல்ல வேண்டும். அது தண்டவாளத்துடைய 2 இது போல தனித்தனியா பிரிஞ்சு இருக்க கூடாது. இணைந்து செல்கின்ற போதுதான் நம்முடைய விசுவாசம் வாழ்விலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வு விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றதாக, நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றதாக, பிராக்டிகலா இருக்கணும் என்பதை மிக அழகாக யாக்கோபு இறைவாக்கினர் சொல்கின்றார். நம்பிக்கை செயல் வடிவில் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாக இருக்கும். ஆகவே திருத்தூதர் யாக்கோபு மிக அழகாக பிராக்டிகலா சொல்லக்கூடியதுல இதுவும் ஒன்று. கடந்த வாரம் பார்த்தோம், நீங்கள் பணக்காரர்களை ஒரு மாதிரி ஏழைகள் ஒரு மாதிரி செய்யக்கூடாது. இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு சொல்கின்றார், உங்களுடைய நம்பிக்கையும் வாழ்வும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்ல வேண்டும். நாணயத்தின் 2 பக்கங்களை போல, காலத்தினுடைய பகல் இரவை போல எப்படி பிரிக்க முடியாதோ அது போல
ரோட்ல மேலும் பள்ளமும் இருக்கின்றது போல வாழ்விலே நம்முடைய வாழ்வும் வழிபாடும் இணைந்து செல்ல வேண்டும். நம்முடைய நம்பிக்கையும் வாழ்வும் ஒன்றோடு, நம்பிக்கை ஒன்றை அறிக்கையிட்டு விட்டு வெளியே இன்னொன்றை பின்பற்றுகின்றவர்களாக, ஒரே இறைவனை விசுவசிக்கின்றோம் என்று இங்கே நாம் சொல்லிவிட்டு போய் என்னென்னமோ கடவுளை எல்லாம் வழிபட்டு பயன். அதுதான் நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை வாழ்வால் அறிக்கை ஏற்பட வேண்டும். ஆகவே அத்தகைய விதத்திலே வாழவும் நம்முடைய துன்பங்கள் ஒவ்வொன்றுமே நாம் இன்னும் இறைவனை நெருங்கி வருவதற்கு உதவியாக இருக்கும். கோதுமை மணியை நினைவு கூர்வும். அதே போலவே ஆங்கிலத்திலே சொல்வார்கள் நோ பெயின் நோ கெயின். ஆகவே ஒவ்வொன்றிலுமே நாம் உணர்ந்து கொள்வோம், இயேசுவும் பாடுகளின் வழியாகத்தான் உயிர்ப்பை அடைந்தார். நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய துன்பங்களை இறைவனுக்காக ஒப்புக் கொடுப்போம். அப்போது நம்மால் சொல்ல முடியும், இயேசு யார், எனக்கு இயேசு யார் என்பதை அப்போது நான் சொல்ல முடியும். என்னுடைய தந்தையாக, என்னுடைய சகோதரனாக, என்னுடைய சகோதரியாக, என்னுடைய நண்பராக, என்னோடு உலகிருக்கின்றவராக இயேசு இருக்கின்றார் என்று நாம் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட விசுவாசமானவரை வளர அவர்கள் வேண்டி ஒரே இறைவனை நம்புவதாக அதை வாழ்வதற்கு தேவையான வரங்களை வேண்டி செவிப்போம். ஆமாம் என்று நம்முடைய நம்பிக்கையை அறிவிப்போம். கருத்துப்படி மடித்த நிர்மலாவின் 28ஆம் ஆண்டு நினைவு நாளிதழ் மற்றும் பொன்னுச்சாமியின் சின்னம்மாவினுடைய ஆன்மீக இலைப்பாட்டிற்காகவும் சகாயராஜ் சகாயமே 35ஆம் ஆண்டு திருமண நாளிலே மாதாவுக்கு நன்றியாகவும் ஜோசப் ஜான்சிராணி எபினேசிவிராஜ் சோனேமன் தமிழரசி குடும்ப கருத்துக்களுக்காகவும் பிரான்சிஸ் என்கின்ற சேகருடைய 2ஆம் ஆண்டு நினைவாகவும் பிரான்சிஸ் மாதாமணி குடும்ப கருத்துக்களுக்காகவும் பிரகாஷ் தீபா பிரபாகரன் சந்தியா குடும்ப கருத்துப்படி அகிம்சா மேரி ஆன்மீக இலைப்பாட்டிற்காகவும் அவர்களுக்கு மேலே அகஸ்டின் பிரகாஷ் சாமினி குடும்ப கருத்துப்படி மற்றும் அகஸ்டின் அவர்களுக்கு உடல் நலம் தர வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இதோடு நம்முடைய கருத்துக்களையும் நினைத்து நாம் ஒப்புக் கொடுப்போம். இறை மக்களின் நன்றாட்டுக்கு
எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் சர்வ வடிவில் சமர்ப்பித்தோம். இடர்பாடுகளை நீக்கி இணையற்ற தலைவா இயேசு யார் என்பதை உணர்ந்து ஆண்டவரின் சிதத்துவ பணிகளை என் வாழ்வில் செயலாகவும் இறைப்பற்று வார்த்தையினால் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் என்று நிரூபிக்க நமக்கு தேவையான ஞானத்தையும் துன்பங்களையும் தந்து உறுதியை தர வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். அட்டுத்தருவருக்கா அருள்பார்ந்த செயல்படுந்த அன்பின் நிறைவா எல்லோருக்கும் எல்லாம் பெற என் நாட்டு தலைவர்கள் எந்த ஒரு பாகுபாடாமல் மனித நேயம் கொண்டு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை தரத்தி உயர்விடவும் நாட்டில் அமைதி நிலவிடவும் மக்களிடையே சமத்துவம் காணவும் வேண்டிய வரங்களை வழங்கிட இறைவா நாம் மன்றாடுகிறோம். நாங்கள் துன்பங்கள் வருவதை கொண்டு சுவண்டு விடாமல் துணிந்து நிற்கவும் துன்பத்திற்கு பின் இன்பமும் உயிர்ப்பும் உண்டு என்ற நம்பிக்கையில் செயல்பட வேண்டி வரங்களை தர வேண்டும் என்று ஏகம் நன்றறிகிறோம். நம்முடைய படிக்கின்ற குழந்தைகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், பெரியவர்கள், நோயற்றவர்கள் அனைவரையும் இறைவன் தனது கண்ணின் மணி போல காத்து குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஞானத்தையும் அறிவும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்வும் முழுமையமான எதிர்காலமும் பெற்று வாழ அவர்கள் மேல நல்ல பதவிகளிலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர வேண்டும் என்று அந்த கொண்டாடுகின்றோம். தாயை தந்தைமான இறைவா, முதல் பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடத்தில் சமர்ப்பித்த எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் இன்னும் மனதின் ஆழத்தில் இருக்கின்ற வெளியில் சொல்ல முடியாத அனைத்தையும் உடைய பாதத்தில் வைக்கின்றோம். இவை அனைத்தையும் ஆசீர்வதித்து உமது சித்தத்தின்படி எங்களுக்கு வழங்குமாறு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். Amen.
வீணை பரிசம் வழங்கிய மகளே. சகோதர சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்படியானது எல்லாருடைய இறைவனாகிய நம் தந்தைக்கு ஏற்றதாக ஜெபிப்போம். ஆண்டவரே, என்றும் புனிதமாகிய காணிக்கை மேற்படைக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு ஒரு அடையாளம் முறையில் நிகழும் இப்படி உமது ஆற்றலால் நிறைவேறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே சகோதரியம் நீதியமாகும் எங்கள் கடமை மீட்கக்கூடிய செயலுமாகும். தவழேற்ற எங்கள் மீது கிறிஸ்து இழக்கம் கொண்டு கன்னிமரியாரிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடு வான் படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்று ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீரையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடுமாக. அவர் பாடுபட உலகம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தன் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்து அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கீழ். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரைகள் ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் ஆபத்தையும் மீட்பளிக்கும் சின்னத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் என்று தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது அவையை நீர் நினைவு கூர்ந்தோம். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைன் சீனியர் திருநிலைகளாகிய அனைவரோடும் உமது அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தது. தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலை வேளையிலே இந்த பணிப்புடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பணியை ஒப்புக்கொடுக்கின்றவர்களையும் இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாள், திருநாள் மற்றும் திருமண நாள் போன்ற வாழ்வின் முக்கிய நாட்களை அனுசரித்து கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான அருள்களை தாரும். எங்களிலே நிறைவான ஒற்றுமையை தாரும். சிறப்பான விதத்தில் நாங்கள் நம்புவதை வாழ்விலே கடைபிடித்து வாழ தேவையான வரங்களை தாரும். மேலும் எங்களுடன் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பணியிலே நினைவு கூறப்படுகின்ற ஆன்மாக்களையும் எங்களுடைய குடும்பங்களிலே மறித்தவர்கள், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள் யாருடையாத ஆன்மாக்களையும் ஒத்திரிகை நிலையிலிருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து அடைவிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது விளக்கமாயிரும். இறைவனின் கனித்தாயான தூய மாற்றமிக்க புனித மரியாம், தூய வரலாறு புனித அப்போஸ்தலரை வழிகளில் கொண்டு இருந்த புனித அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி கிறிஸ்து வழியாக அமைப்புகள் ஏற்றும் வரமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் நம்பிக்கையில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பணியால் பயிற்சிக்கு நாம் துணிந்து செவிப்போம். ஆண்டவரே, தீமை அழைத்து வந்த எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் பசுமையையும் அளித்தீராக. என்றென்று வாழ்ந்து அச்சு செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மடி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவள். செம்மடியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர்.
சிந்தனை சொல்லியும் செயலிலும் ஒன்று சீரிய திருவுளம் திரளாவில் வளர சிந்தனை சொல்லிலும் செயலிலும் ஒன்று சீரிய திருவுளம் திரளாவில் வளர இயேசுவே உந்தன் அரசைக்கும் விளங்க நேசமயருள வேண்டுகின்றோமே என்னிடம் இருந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்று பரலோகவாசிகள் அருமையாயும்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாயும்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த நீசனான் என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேசமும் அதிசய இரக்கமும் அல்லோ. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக் கொண்ட கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மண்ணையும் உடலையும் மாற்கொண்டுவிட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்பு இருக்கிறார்கள் இத்திருவரின் பயனுக்கேற்ப வாழ்வோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் சமாதானத்திலும் நிலைத்து வாழ சென்று வாழ்ந்தீர்கள். திருப்பலி நிறைவேறியது. அன்பர்கள் திருப்பணி முடிந்தவுடன் இந்த அன்பிய பொறுப்பாளர்கள் இன்னும் ஊர் பொறுப்பாளர்கள் இருக்கிறார்களே எல்லாருமே ஆலயத்திற்கு முன்பாக கூடுமாறு இன்போடு கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இறைவன்
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே